செட்டியாராமசாமிகளுக்கு நல்வரவு. நான் ஹேமா. நம்ம உருளைக்கிழங்கு வத்தல் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இது சிப்ஸு கிடையாது, வத்தல். இது நம்ம எப்படி வந்து இந்த காய்கறி வத்தல்லாம் நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொத்தரக்காய் வத்தல், கத்திரிக்காய் வத்தல், அத்திக்காய் அந்த மாதிரி சொல்லிட்டு அதே மாதிரி தான் இதுவும் நம்ம வந்து வேக வச்சு நம்ம வந்து ஒரு வத்தலாக வந்து போட்டுட்டாக்கா ஒரு ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு, ஒரு வத்த குழம்புக்கு, காரக்குழம்புக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதுதான் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போகிறோம். உங்களுக்கு இது ஒரு 2 கிலோ உருளைக்கிழங்கு. இது மாதிரி பெருசாக வாங்கிக்கணும். நம்ம பெருசாக இருந்தாக்கா நம்மளுக்கு தோலெல்லாம் சீவுனாக்கா நம்மளுக்கு வந்து அது போகிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம சீவுறதுக்கு நம்மளுக்கு நல்லா கை வாட்டமாக நல்லாவே இருக்கும் நம்மளுக்கு. இப்போ எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக இந்த தோலெலாம் எடுத்துடணும். இது எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். இது தோல் சீவின உடனே வந்து தண்ணியில் வந்து போட்டுடணும். ஏன்னா கருத்து போயிடும். நம்ம வெளியே அப்படியே வச்சாக்கா கருத்து போயிடும். அதனால் வந்து தண்ணியில் போடணும். இது வந்து படிகார தூள். இது தூள் படிகாரத்தில் வந்து தூள் இருந்தது, அதையும் வேஸ்ட் பண்ண சொல்லிட்டு நம்ம இதில் போடுறோம். எதுக்கு இது போடுறோம்னாக்கா இது போட்டால் வந்து கருத்து போகாது. கருத்து போகிறதெல்லாம் வந்து தடுக்கும். அதெல்லாம் அந்த மாவு சத்துலாம் பாருங்கள், மேலே இப்படி மெதுக்குது பாருங்கள், மாவு மாதிரி. அது போட்டோன்னா அந்த மாவெல்லாம் மேலே வந்துடும் பாருங்கள். இதெல்லாம் வந்து எல்லாம் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு உருளைக்கிழங்கு கருத்து போகும். உங்களுக்கு இருந்தால் தான் திரும்ப இருக்கணும் ஒன்றாலும். ஆனால் படிகாரம் போட்டாக்க கம்ப்ளீட்டாக வந்து இதை வந்து எடுத்துட்டோம். அந்த மாவு சத்து எல்லாமே எடுத்துட்டோம் நம்மளுக்கு. இது எல்லாமே வந்து நம்ம சீவி இதில் போட்டுக்கிறோம். எனக்கு இது கட்டை இது சரியில்லை, இது சிப்ஸு கட்டை. அதனால் வந்து நீங்கள் ஒரு நல்ல இதுவாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் இது வேறு தான் இப்போ எடுக்கணும். நான் இப்போ எனக்கு சரியாக வரல, இது எனக்கு வாட்டம் வரல. இது அது வேறு எடுக்கணும் பாருங்கள். எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக வந்து இது வந்து சீவணும். இது ஒன்று மெலிசாக ஒன்று தடியாக அந்த மாதிரிலாம் வந்து சீவவே கூடாது, நல்லாவே இருக்காது. எனக்கு இது சீவது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஆனால் வந்து நான் வேறு வந்து ஸ்டீல் ஒன்று வச்சுருக்கேன். அதில் தான் இப்போ வந்து மீதி எல்லாமே பாருங்கள் தடியாக வந்துச்சு. இது அந்த மாதிரி இல்லாமல் வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். இது பாருங்கள். இந்த வேறு கட்டையில் வந்து இப்போ எடுத்து நான் சீவுறேன். நான் ஆரம்பத்தில் இந்த வேலை பண்ணியிருக்கணும். இது நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது நீங்கள் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து அப்படியே கையில் தூக்கி பிடிச்சிக்கிட்டு நான் செய்கிறேன். நான் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் பாத்திரத்தில் வச்சு கூட சீவினாக்கா உங்களுக்கு நல்லா சீவு வரும். உங்களுக்கு வேகமாக சீவலாம். உங்களுக்கு வீடியோக்காக நான் வந்து இந்த மாதிரி காட்டுறேன். இப்போ இது எப்படி வேக வைக்கிறேன், கழுவிட்டேன். இது எல்லாமே பண்ணிவிட்டு ஒவ்வொரு முறை தண்ணியில் வந்து கழுவிட்டேன் நான். இப்போ அந்த 2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு உண்டான தண்ணி வந்து நல்லா குக்கரில் வந்து கொதிக்குது. குக்கர் கைப்பிடி அந்த வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றணும். அது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அது வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றினாக்கா நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுவும் வந்து படிகாரம் தான். இன்னும் அதுலேயும் படிகாரம், இதுலேயும் படிகாரம் அப்படிலாம் டவுட் வேணாம். படிகாரன்றது உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது நம்மளுக்கு. சென்னையில் கார்ப்பரேஷன் வாட்டர் ஃபுல்லாக இதை வச்சு தான் க்ளீன் பண்ணி நம்மளுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அதனால் வந்து இதை கெட்ட இதெல்லாம் எடுத்துட்டோம். இது அது மருத்துவ குணம் வாய்ந்தது தான். அதனால் பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து உப்பு போட்டுக்கிறோம். அது உப்பு. இது ஏன்னா படிகாரம் வந்து உப்பு தன்மை கொண்டது. அது அதனால் வந்து நம்ம போடுற உப்பு வந்து கம்மி பண்ணி தான் போடணும். அது ஒன்று டேஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. முதல்ல கம்மியாக போட்டுட்டு உப்பு, அப்புறம் தேவை ஒன்று பத்தலைன்ற சொல்ல வந்து வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் முதல்ல போட்டுட்டுனா கஷ்டம். அது உப்பு போடாமையும் செய்யக்கூடாது, நல்லாவே இருக்காது. அதனால் வந்து நீங்கள் போடணும். ஆனால் படிகாரம் கண்டிப்பாக போட்டாக்கா வந்து வத்தல் வெள்ளைன்னு நம்மளுக்கு வந்து வறுக்க சொல்ல அவ்வளோ வெள்ளையாக நல்லா நம்மளுக்கு வரும். நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ நல்லது இது. அதை போட்டு இந்த நல்லா வேகணும். இது எல்லாம் போட்டுட்டு இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வேகணும். இது வேகத்தை பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு வந்து நல்லா வந்து கொதிக்கணும். தண்ணி கொதிக்கிற அளவுக்கு வந்து அது நல்லா வேகணும். அதுதான் ஒரே மாதிரி ஈவனாக நம்மளுக்கு அது சீவுறது இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒரே மாதிரி எல்லாம் வேகும். நம்மளுக்கு ஒன்று தடியாக ஒன்று மெலிசாகவும் இருந்தாக்கா அது கொஞ்சம் வந்து கஷ்டமாயிடும். ஒன்று வெந்து ஒன்று வேகாமல் நறுக்குன்னு இருக்கும். அது அதனால் தான் சீவு செலவை வந்து கரெக்டான அந்த சிப்ஸு சீவுற அந்த கட்டை வந்து நம்மளுக்கு கரெக்டாக பார்த்து பண்ணிக்கணும். ஒரு மீடியம், ரொம்ப ஹைலாம் வைக்க தேவையில்லை. நல்லா கலரி விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது வந்து மூடி போட்டு இதை வந்து மூடிடணும். இது வந்து வேகணும் நல்லா. இது எவ்வளோ நேரம் வேகணும்லாம் அது கணக்கு நம்மளுக்கு இல்லை. எப்படி நம்ம வந்து வேகிறது கண்டுபிடிக்கிறதுனாக்கா வந்து இப்போ டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உப்பு வந்து நம்மளுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கா, அதிகமாக இருக்கா, இல்லை ஒன்று எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போடணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் வாயில் கொஞ்சம் குத்தி பார்த்துக்கோங்க. நீங்கள் இது வந்து திட்டமான இதுவாக இருக்குது எனக்கு. ஏன்னா அரை உப்பே போதும். ஏன்னா படிகாரத்துலேயும் உப்பு, இதுவும் உப்புனாக்கா அது கஷ்டம். அது அதனால் வந்து
நமக்கு திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து உப்பு அந்த போட்டு வந்து நம்ம பண்ணிக்கணும். நம்ம நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இது தட்டு போட்டு இது வந்து மூடிடுவோங்க. நம்ம மேலே இந்த மாதிரி வந்து அந்த ஸ்டார்ச்லாம் வந்து மேலே அப்படியே படியும். இது நம்ம ஜல்லிக்கண்டி வச்சு நம்ம வந்து இது எடுத்துடலாம். நம்மளுக்கு இதெல்லாம் அந்த மாவு சத்து தான். இதெல்லாம் உருளைக்கிழங்குல வர மாவு தான். அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு இது வந்து எப்படி இது வெந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடினாக்கா, இது வந்து வாயில் போட்டு சாப்பிட்டு பார்க்கணும், மென்று பார்க்கணும். அது மென்னாக்கா நறுக்குன்னு வந்து சவுண்டு வரவே கூடாது. பல்லால் மெல்லணும். நம்ம மென்று சாப்பிட்டாக்கா வந்து நம்மளுக்கு வந்து அந்த சவுண்டு வந்து வரக்கூடாது. வாயில் போட்டாக்கா ஒரு மாதிரி ஸ்மூத்தாக வந்து அது மசியணும். நம்மளுக்கு பல்லால் கடிக்க சொல்ல ஒரு மாதிரி நறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சவுண்ட் வந்தாக்கா வேகலைன்னு அர்த்தம். அதனால் திருப்பி நல்லா வந்து வேக வைக்கணும். நம்மளுக்கு அதுதான் வந்து ஈவனாக வந்து அது சிப்ஸு சிவனாக்கா நம்மளுக்கு ஒரே மாதிரி எல்லாம் வேகும். நம்மளுக்கு இது மாதிரி கிழியே வரும். இருந்தாலும் வந்து நம்ம வாயில் போட்டு பார்க்கணும். நம்மளுக்கு அந்த சவுண்டு வராமல் இருந்தாக்கா நல்லா வெந்து போச்சுன்னு அர்த்தம். நம்மளுக்கு ஸ்மூத்தாக வந்து வள்ளிக்கிழங்கு மாதிரி ஸ்மூத்தாக வந்து மசியணும். நம்மளுக்கு இப்போ வந்துச்சு. இப்போது நான் இப்படி காய வைக்கிறதுக்கு காட்டுறேன் பாருங்க. இது மாதிரி தாங்க ஒத்தையாக காய வைக்கணும். தனியாக பிரித்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நம்ம அப்புறம் பிரிச்சுக்கலாம்னாக்கா கண்டிப்பாக பிக்கவே வராது, ஒட்டிக்கும். ரெண்டாக தான் நம்மளுக்கு வரும். ஆனால் வந்து நல்லா வந்து பிரித்து காய வச்சு ஒரு 2 நாள் வெயிலில் நல்லா நம்ம காய வச்சு இது மாதிரி பாரு எவ்வளோ வெள்ளை வெளியேன்னு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ வறுத்து காமிக்கலாம். எண்ணெயில் போடுவோன்னா அப்படியே பூ மாதிரி பொரியும் நம்மளுக்கு.